வணக்கம் நேர்களே, இது சேனல் ஜி. வெல்கம் பேக் டு அனதர் எபிசோட் ஆஃப் சேனல் ஜி. இன்றைய நிகழ்ச்சியில் திருவிளையாடல் புராணம் தொடர் சிந்தனையில் தருமிக்கு பொற்கிழி அழித்த படலம். தருமிக்கு பொற்கிழி அழித்த படலம் சொக்கநாதர் ஏழையான தருமிக்காக பாண்டியனின் சந்தேகத்தை தீர்க்கும் பொருட்டு பாடல் எழுதி பொற்கிழி அழிக்கச் செய்த நிகழ்வை குறிப்பிடுகிறது. பாண்டியனின் சந்தேகம், தருமியின் வேண்டுகோள், இறைவனார் தருமிக்காக பாடல் கொடுத்தது, நக்கீரர் இறைவன் என்று அறிந்தும் இறைவனாரின் பாடலை குறை கூறியது, இறைவனார் நக்கீரரை எரித்தது ஆகியவற்றை இந்த படலத்தின் வாயிலாக தெரிந்து கொள்ளலாம். தருமிக்கு பொற்கிழி அழித்த படலம் திருவிளையாடல் புராணத்தில் ஆலவாய் காண்டத்தில் 52வது படலமாக அமைந்துள்ளது. இனி சிந்தனைக்கு செல்வோம். வங்கிச்சூடாமணி பாண்டியன் பாண்டிய நாட்டை ஆட்சி செய்தபோது நந்தவனம் அமைத்து இறை வழிபாட்டுக்காக அதில் மலரும் பூக்களை பயன்படுத்தினான். அந்த நந்தவனத்தில் வண்டுகள் மொய்க்காத செண்பக மலர்களும் இருந்தன. வங்கிச்சூடாமணி பாண்டியன் செண்பக மலர்களை சொக்கநாதருக்கு அணிவித்து வழிபாடு நடத்தினான். ஆதலால் சொக்கநாதர் சண்பக சுந்தரேஸ்வரர் என்ற பெயரினையும் பெற்றார். வங்கிசேகர பாண்டியனும் செண்பக பாண்டியன் என்று சிறப்பாக அழைக்கப்பட்டான். வசந்த காலத்தில் ஒரு நாள் செண்பக பாண்டியன் தன்னுடைய மனைவியுடன் நந்தவனத்தில் அமர்ந்திருந்தான். அப்போது நறுமணம் வருவதை உணர்ந்தான். காற்றுக்கு இயற்கையில் மனம் இல்லை, ஒருவேளை அரசியின் கூந்தலிலிருந்து இந்த மனம் வருகிறதோ என்று எண்ணினான். பின்னர் பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் உண்டா அல்லது பூக்கள் மற்றும் நறுமணப் பொருட்களை பூசிக்கொள்வதால் மனம் உண்டாகிறதா என்று எண்ணினான். தன்னுடைய சந்தேகத்தை அரசியிடம் கேட்டான். அதற்கு அரசி தங்களின் சந்தேகத்தை சங்கப் புலவர்களிடம் கேட்டு அறிந்து கொள்ளுங்கள் என்று கூறினாள். பாண்டியனும் 1000 பொற்காசுகள் கொண்ட பொற்கிழியை சங்க மண்டபத்தின் முன்னர் கட்டி தொங்கவிட்டான். என்னுடைய சந்தேகத்தை பாடல்கள் மூலம் தீர்ப்பவர்க்கு இந்த பொற்கிழி பரிசளிக்கப்படும் என்று அறிவிப்பினையும் செய்தான். பாண்டியனின் அவையில் இருந்த புலவர்கள் பலரும் பாண்டியனின் சந்தேகத்தை தீர்க்க முடியாமல் திணறினர். அப்போது மதுரையில் ஆதிசைவர் மரபில் தோன்றி தருமி என்பவன் அரசனின் அறிவிப்பினை அறிந்தான். சொக்கநாதரிடம் பேரன்பு கொண்ட அவனுக்கு தாய் தந்தை மனைவி என நெருங்கிய உறவினர் எவரும் இல்லை. ஆனால் திருமணம் செய்து கொள்ள ஆசை கொண்ட தருமி ஒருவேளை உணவுக்கு மிகவும் திண்டாடினான். யாரும் பெண் தர முன்வரவில்லை. சொக்கநாதர் முன்னர் சென்று, அப்பனே, பாண்டியன் தன்னுடைய சந்தேகத்தை போக்கும் பாடலை எழுப்போருக்கு 1000 பொற்காசுகள் பரிசாக அறிவித்து உள்ளான். எனக்கோ பாடல் எதுவும் எழுத தெரியாது. ஆனால் 1000 பொற்காசுகள் கிடைத்தால் நான் திருமணம் செய்து கொண்டு சுற்றத்தாரோடு இனிதி வாழ்வேன். ஆகையால் எனக்கு 1000 பொற்காசுகளை கிடைக்க அருள் செய்ய வேண்டும் என்று மனமுருகி வேண்டினான். அப்போது இறைவனார் புலவரின் வடிவத்தில் வந்து பாண்டியனின் சந்தேகத்தை போக்கும் பாடலை தருமிக்கு அளித்தார். அதனை பெற்றுக்கொண்ட தருமி நேரே செண்பக பாண்டியனை சந்தித்து அரசனின் சந்தேகத்தை தீர்க்கும் பாடலை கொண்டு தான் வந்திருப்பதாக கூறினான். பாண்டியனும் அப்பாடலை வாசிக்கச் சொன்னார். குங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ, பயிலியது கழிய நட்பின் மயிலியர் செறியேற்று அறிவையின் கூந்தலின் நரியவும் உளவோ நீ அறியும் பூவே என்று தருமி இறைவன் அளித்த பாடலை வாசித்தான். பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் உண்டு என்பதாக அமைந்த பாடலின் உட்கருத்தை அறிந்த செண்பக பாண்டியன் மகிழ்ச்சி அடைந்து தருமிக்கு பரிசளிக்க உத்தரவிட்டான். இதனை கேட்டதும் தருமி கொண்ட மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. சங்க மண்டபத்துக்கு முன்னே கட்டியிருந்த பொற்கிழியை தருமி எடுக்கச் செல்கையில் நக்கீரர் பொற்கிழியை எடுக்க விடாமல் தடுத்தார். அங்கே வந்த சண்பக பாண்டியனிடம், இப்பாடலில் சொற்குற்றம் ஒன்றுமில்லை, ஆனால் பொருள் குற்றம் உள்ளது. இதற்கு தாங்கள் பரிசளிப்பது ஆச்சரியமாக உள்ளது என்று கூறி தருமியின் பாடலை திருப்பி கொடுத்தார். தருமி நேரே சொக்கநாதரின் சன்னதிக்கு சென்றார். பொருள் வேண்டும் என்ற ஆசையில் உன்னை கூட மறந்து பாடலை அரசரிடம் எடுத்துச் சென்றேன். அப்பாடலில் பிழை இருப்பதாக கூறி திருப்பி அனுப்பிவிட்டனர். குறையுள்ள பாடலை என்னிடம் கிடைக்கச் செய்தேன் என்று புலம்பினான். அப்போது மீண்டும் புலவர் வடிவில் தோன்றிய சொக்கநாதர் தருமியிடம் நடந்தவற்றை கேட்டறிந்து நேரே சங்க மண்டபத்துக்கு சென்றார். அங்கிருந்தவரிடம், யார் என்னுடைய பாட்டில் குற்றம் இருப்பதாகச் சொன்னது என்று சிங்கம் போல கர்ஜித்தார். அப்போது நக்கீரர், உங்களுடைய பாட்டில் சொல் குற்றம் இல்லை, பொருள்தான் குற்றம் உள்ளது என்றார்.
அதாவது பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் உண்டு என்பதுதானே உங்கள் கருத்து? அதுதானே குற்றம். பெண்களின் நறுமலர்கள் மற்றும் திரவியங்களை பூசிக்கொள்வதால் மட்டும்தான் பெண்களின் கூந்தலுக்கு மனம் உண்டாகிறது. இயற்கையில் அவர்கள் கூந்தலுக்கு மனம் இல்லை என்று கூறினார் நக்கீரர். அதனை கேட்டதும் இறைவனார் கற்புக்கரசிகள், தேவலோகத்து பெண்கள் ஆகியோரின் கூந்தலுக்கு கூட இயற்கையில் மனம் இல்லையா என்று வெகுசினத்துடன் கேட்டார். அதற்கு நக்கீரர், நான் தினந்தோறும் வணங்கும் திருக்காலத்தியப்பரின் இடப்பாகத்தில் இடம்பெற்றிருக்கின்ற ஞானப்பூங்கோதையாகிய உமையம்மையின் கூந்தலில் இயற்கையில் மனமில்லை என்று வாதிட்டார். இறுதியில் இறைவனார் தன்னுடைய நெற்றிக்கண்ணினை திறந்து காட்டினார். வந்திருப்பது இறைவனார் என்று தெரிந்தும், நக்கீரர், நீர் இந்திரன் போல் உடல் முழுவதும் கண்களாகிச் சுட்டாலும் பாடலில் குற்றம் உள்ளது என்று கூறினார். இறைவனின் நெற்றிக்கண்ணிலிருந்து வந்த தீப்பொறியானது நக்கீரரை சுட்டது. நக்கீரர் வெப்பம் தாழாமல் பொற்றாமரை குளத்தில் அழுந்தினார். சொக்கநாதர் அவ்விடத்தை விட்டு மறைந்து அருளினார். இறைவனாக இருந்தாலும் குற்றம் குற்றமே என்று நக்கீரர் கூறியதிலிருந்து நடுநிலை வகிப்பவர்கள் யாருக்காகவும் எந்த சூழ்நிலையிலும் நடுநிலை மாறக்கூடாது என்பது இந்த படலம் கூறும் கருத்தாகும். இறைவனாக இருந்தாலும் குற்றம் குற்றமே என்று நக்கீரர் கூறியதிலிருந்து நடுநிலை வகிப்பவர்கள் யாருக்காகவும் எந்த சூழ்நிலையிலும் நடுநிலை மாறக்கூடாது என்பதே இப்படலம் கூறும் கருத்தாகும். அன்பு நேயர்களே, இது சேனல் ஜி உங்களுக்காக தினம் ஒரு நிகழ்ச்சி வலம் வந்து கொண்டிருக்கிறது. உங்கள் எண்ணங்களையும் கருத்துக்களையும் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி podcastchannelg@gmail.com. உங்களுக்காக இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.